ஓரம் கட்டப்படும் நயினார். தமிழக பாஜக தலைவர் ரேஸில் முந்தும் ராம சீனிவாசன். அடுத்தது என்ன? இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழக பாஜகவின் தலைவர் பதவிக்கான ரேஸில் பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் முந்தி இருப்பதாக தெரிய வந்திருக்கு. மாநில துணைத் தலைவர் வெங்கடேசன் மற்றும் கனக சபாபதி ஆகியோரின் பெயர்களும் பரிசீலனையில் இருக்கிறது. இதேபோல மாநில அமைப்பு செயலாளர் பதவிக்கு KD ராகவன் கொண்டு வரப்பட உள்ளதாக கூறப்படுது. தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜக வெறும் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்று கடுமையான தோல்வியை சந்திச்சிருக்கு. இந்த தேர்தல் தோல்வியை தொடர்ந்து தமிழக பாஜகவில் மிகப்பெரிய அரசியல் புயல் வீசியிருக்கு. குறிப்பாக கட்சியின் முன்னணி முகமாக இருந்த முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து முழுமையாக வெளியேறியிருக்கிறார். அண்ணாமலையின் இந்த அதிரடி விலகலால் தமிழக பாஜகவின் அடித்தளமே ஆட்டம் கண்டிருக்கு. ஏனென்றால் பாஜகவிற்கு பணியாற்றி வந்த பலரும் அண்ணாமலை தொடங்கியுள்ள இயக்கத்தில் இணைந்திருக்கிறார். கரு நாகராஜன் போன்றோர் அண்ணாமலை பக்கம் சென்றதை டெல்லி மேலிடம் ரசிக்கல. இதனால் தமிழக பாஜகவை மறுகட்டமைப்பு செய்ய டெல்லி மேலிடம் முடிவு செய்திருக்கு. இதனால் தமிழக பாஜகவிற்கு புதிய தலைமையை நியமிக்க முடிவு செய்திருக்கிறது. அடுத்த கட்ட தலைமை யார் என்ற பலத்த கேள்வி எழுந்த நிலையில் புதிய மாநில தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான பணிகளில் டெல்லி பாஜக மேலிடம் தற்போது தீவிரமாக இறங்கியிருக்கு. தற்போதைய நிலவரப்படி பாஜகவின் மாநில பொதுச் செயலாளராக இருக்கும் ராம சீனிவாசன் புதிய மாநில தலைவர் பதவிக்கான ரேஸில் முதல் இடத்தில் இருப்பதாக கூறப்படுது. கட்சியின் சித்தாந்தங்களை ஆழமாக பேசக்கூடியவர் மற்றும் RSS பின்னணி கொண்டவர் என்பதால் டெல்லி மேலிடம் இவருக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாக தெரியுது. ராம சீனிவாசனை தவிர மாநில துணைத் தலைவர்களாக இருக்கும் நாராயணன் வெங்கடேசன் மற்றும் பேராசிரியர் கனக சபாபதி ஆகியோரின் பெயர்களும் இந்த உயர்மட்ட பரிசீலனை பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. தமிழக பாஜகவின் மிக முக்கிய பொறுப்பான மாநில அமைப்பு செயலாளர் பதவிக்கு கட்சியின் மூத்த நிர்வாகியான KT ராகவனை கொண்டு வர டெல்லி தலைமை திட்டமிட்டிருப்பதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கு. கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் மற்றும் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் இவருக்கு இருக்கும் அனுபவம் தற்போதைய இக்கட்டான சூழலில் கட்சிக்கு உதவும்னு மேலிடம் கருதியிருக்கு. இது தொடர்பாக அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. விரைவில் மத்திய அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட இருக்கும் சூழலில் முருகன் இணையமைச்சர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக பேச்சுக்கள் அடிபடுகின்றன. அந்த இடத்திற்கு நயினார் நாகேந்திரன் நகர்த்தப்படலாம் என்று பாஜகவினர் பேசி வராங்க. இது போன்ற செய்தியை தெரிந்து கொள்ள தொடர்ந்து ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.